டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 2ஆம் வீடியோ. இது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கானது. இப்போது இங்கே சில உச்சரிப்புகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் வவல் லெட்டர்ஸ், அதாவது உயிரெழுத்துக்களுக்கு இணையானவை. தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அ, ஆ, இ அந்த வரிசை. அது மாதிரி ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களை வவல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் ஏ, இ, ஐ, ஓ, யு. சரியா, அவை உயிரெழுத்துக்கு இணையானவை. மற்றவை கான்சனன்ட் லெட்டர்ஸ், அவை மெய்யெழுத்துக்களுக்கு இணையானவை. இதையே உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறோன்னா, அதை ஒலிக்கும்போது நம்ம வாயில் எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் அந்த ஒலிகளை ஏற்படுத்துகிறோம். அதனால் இவை உயிரொலிகள் அல்லது ஆங்கிலத்தில் வவல் லெட்டர்ஸ். VOWEL வவல். சரியா, நம்ம உயிரெழுத்துன்னு தமிழில் சொல்லிடுறோம். ஆங்கிலத்தில் வவல் அப்படிங்கிறோம் இல்லையா, அதனுடைய ஸ்பெல்லிங் VOWEL. வவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி கான்சோனண்ட், அதனுடைய ஸ்பெல்லிங் என்ன? CONSONANT. சரியா, கான்சோனண்ட். சரியா, இதுக்கும் பன்மையாக சொல்லும்பொழுது, இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து சொல்லும்போது கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்பொழுது நம்ம மறுபடியும் பாடத்தை பார்க்கலாம். இந்த AEIOU இந்த எழுத்துக்களுக்கு, அதாவது வவல்ஸ்க்கு வார்த்தைகளில் என்ன உச்சரிப்பு கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். ஏ என்ற எழுத்து வார்த்தைகளில், சில வார்த்தைகளில் அ என்று உச்சரிக்கப்படுகிறது, பல வார்த்தைகளில் ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது, வேறு சில வார்த்தைகளில் அ என்ற உச்சரிப்பும் அதற்கு கிடைக்கிறது. அடுத்தது இ என்ற எழுத்து, அதற்கு பல வார்த்தைகளில் ஏ என்ற உச்சரிப்பு கிடைக்கிறது, சில சந்தர்ப்பங்களில் ஏ என்ற உச்சரிப்பும் கிடைக்கிறது. அதுபோல் ஐ என்ற எழுத்துக்கு இ என்ற உச்சரிப்பும் ஈ என்ற நெடில் உச்சரிப்பும் கூட கிடைக்கிறது. அடுத்தது ஓ என்ற எழுத்து. இந்த ஓ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஓ என்ற குரில் ஓசையும் ஓ என்ற நெடில் ஓசையும் கிடைக்கிறது. அடுத்த எழுத்து யூ. இந்த எழுத்து ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதற்கு உதாரண வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏ என்ற எழுத்து ஆ என்ற உச்சரிப்போடு இருக்கிற வார்த்தைகள். அதற்கு உதாரணம் அட், அண்டு. அட் என்பதனுடைய ஸ்பெல்லிங் AT அட். சரியா, அதில் அ என்ற உச்சரிப்பு கிடைக்கிறது அந்த ஏ என்ற எழுத்துக்கு. அண்டு என்ற வார்த்தையில் AND, அதுதான் அதனுடைய ஸ்பெல்லிங், அதற்கும் அ என்ற உச்சரிப்பு கிடைக்கிறது அந்த ஏ என்ற எழுத்துக்கு. சரியா, AND. சில சந்தர்ப்பங்களில் ஆண்ட் அப்படின்னும் சொல்கிறது உண்டு, அது பேச்சில் நமக்கு பழகிடும். அடுத்தது இதே ஏ என்ற எழுத்துக்கு ஆ என்ற உச்சரிப்பும் கிடைக்கிறது. அதற்கு உதாரணம் கார், CAR, கார். அடுத்தது MARK, மார்க். சரியா, கார், மார்க். அதை அடுத்து JAR, ஜார். அதை அடுத்து DARK, டார்க். இந்த வார்த்தைகள்லாம் ஏ என்ற எழுத்துக்கு ஆ என்ற உச்சரிப்பும் கிடைக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன். CAR, கார். MARK, மார்க். JAR, ஜார். DARK, டார்க். அடுத்த எழுத்து இ என்ற ஆங்கில எழுத்து, வவல் லெட்டர். அதற்கு
ஏ என்ற உச்சரிப்பு எங்கே கிடைக்கிறது? அதை முதல்ல பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தையை. மேட்டூர். இன்னொரு வார்த்தை வெல்லூர். ரெண்டுமே ஊர்களின் பெயர்கள். METTUR மேட்டூர். VELLORE வெல்லூர். சரியா? இதை வெல்லூர்னு சொல்வது உண்டு. ஆனால் நம்ம பொதுவாக வேலூர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டூர், வேலூர். இதெல்லாம் தமிழ் பெயர்கள். இதை ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அந்த இ என்ற எழுத்து போடுறாங்க. அந்த இ என்ற எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு கிடைக்குது? ஏ என்ற உச்சரிப்பு கிடைக்கிறது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இந்த இ என்ற எழுத்துக்கு ஏ என்ற குரில் ஓசை. அதற்கு உதாரணம் என்ன? வார்த்தைகளை முதலாவது சொல்கிறேன், அப்புறம் ஸ்பெல்லிங் பார்க்கலாம். பென், பெட், ஹென், டென், டென்ட். PEN பென், PET பெட், HEN ஹென், TEN டென், TENT டென்ட். ஓகேவா? அடுத்தது ஐ என்ற எழுத்து. இந்த ஐ என்ற எழுத்து பெரும்பாலும் ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் உச்சரிப்பு மாறலாம். அவற்றை நாம் பாடங்களில் படிக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். PIN பின், INK இங்க், WIN வின், TIN டின், HILL ஹில், FIT ஃபிட், SIT சிட். சரியா? பின், இங்க், வின், டின், ஹில், ஃபிட், சிட். மறுபடியும் ஸ்பெல்லிங்கும் சொல்கிறேன். இப்போ PIN பின், INK இங்க், WIN வின், TIN டின், HILL ஹில், FIT ஃபிட், SIT சிட். ஓகேவா? அடுத்தது ஓ என்ற எழுத்து. இந்த ஓ என்ற எழுத்து, ஆங்கில எழுத்து, வவல் எழுத்துக்கு என்ன தமிழ் உச்சரிப்பு கிடைக்கிறது? ஓ என்ற குரில் ஓசையும் கிடைக்கிறது சில வார்த்தைகளில். சில வார்த்தைகளில் ஓ என்ற ஓசையும் கிடைக்கிறது. சரியா? அதற்கு உதாரணத்தை பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஓ என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள். ஒன், ஒன். சரியா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்பு தான். ஒன் தான். ஆனால் அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை ONE ஒன். சரியா? இதை ஒன்றுன்னுவாங்க. ஆனால் சரியான உச்சரிப்பு ஒன். அடுத்தது WON ஒன். சரியா? ஆக ரெண்டுமே ஒன் தான். என்ன வார்த்தைகள்? ONE ஒன், WON ஒன். அடுத்தது ஓ என்ற எழுத்துக்கு ஓ என்ற நெடில் ஓசை. அந்த வார்த்தைகள் என்ன? வார்த்தையை முதல்ல சொல்கிறேன். ஓல்டு, கோல்டு, நோட். ஸ்பெல்லிங் OLD ஓல்டு, COLD கோல்டு, NOTE நோட். ஓகேவா? அடுத்தது யூ என்ற எழுத்து. அதற்கு உ என்ற குரிலோசை கிடைக்கிறது. அந்த வார்த்தைகளை பார்ப்போம். ஃபுல், புல், புஷ், புட்டு. இதற்கு நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். FULL ஃபுல். சரியா? 2 எல் இருந்தால் கூட அதை லைட்டாக தான் உச்சரிக்கணும். இல்லுன்னு அழுத்தி சொல்லக்கூடாது. ஃபுல்.
P-U-L-L புல். P-U-S-H புஷ். P-U-T புட். ஓகேவா? அடுத்தது யூ என்ற எழுத்து. அதற்கு ஊ என்ற ஓசை கிடைக்கிறது. அதற்கான வார்த்தைகள் ஜூன், ரூல், ட்ரூத். இதற்கு நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். ஜூன், J-U-N-E, ஜூன். அடுத்தது R-U-L-E, ரூல். அதை எடுத்து T-R-U-T-H, ட்ரூத். ஓகேவா? J-U-N-E, ஜூன். R-U-L-E, ரூல். T-R-U-T-H, ட்ரூத். சரியா? இந்த பாடம் இத்துடன் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் இதையே நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு மனதில் பதிய வைக்கணும். ஒருவேளை பாடம் பெரியதாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல படித்தது மறந்துடும் சில பேருக்கு. சிலர் வேகமாக படிச்சிடுறீங்க, சிலர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பீங்க. அதுக்காக இந்த பாடம் இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த பாடத்தில் தருகிறேன். இந்த பாடத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதை மீண்டும் மீண்டும் மனதில் பதியும் வரைக்கும் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். இந்த வரிசையை தொடர்ந்து அடுத்தது வார்த்தைகள் அர்த்தத்தோடு நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். அது நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு மற்ற வேலைகள் இல்லாத ஓய்வு நேரத்தில் இந்த வீடியோவை தயாரித்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.